Hello aspirants and parents. I am Alaya Raja. நான் வந்து சைனிக் இன்ஸ்ட்ரக்டர் இன் கோயம்புத்தூர் டிஃபென்ஸ் அகாடமி. ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சைனிக் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ஃபார் கிளாஸ் 6th அண்ட் கிளாஸ் 9th சைனிக் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் Jan 28th நடக்குது. ஸோ அதுக்கு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் டைஹார்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அங்கே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இல்லை, ஓஎம்ஆர் பேஸ்டு டெஸ்ட் தான். ஸோ ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து நம்ம கரெக்டாக ஃபில்அப் பண்ணலான்னாலோ இல்லை வந்து ஏதாச்சும் சின்ன மிஸ்டேக் விட்டாலும் நம்ம கரெக்டாக போட்டிருக்க ஆன்சருக்குமே மார்க் கிடைக்காம போயிடும். ஸோ இங்கே வந்து சின்ன டிப்ஸ் எப்படி ஓஎம்ஆர் ஷீட்டை ஃபில் பண்ணணும்னு. ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். இதுதான் இந்த சைனிக் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸோட ஓஎம்ஆர் ஷீட். ஸோ அதோட மாடல் இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் வந்து டாப்பில் பார்த்தீங்கன்னா நேம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து உங்கள் நேமை நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் நேமே நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து உங்கள் நேமுக்கு நடுவில் ஸ்பேஸ் வந்துச்சுன்னா அங்கே ஒரு ஸ்பேஸ் விடுங்க. ஆர் எல்ஸ் நீங்கள் அஸ் யூஷுவல் நார்மலாக ஃபில் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அங்கே வந்து எந்த சைனிக் ஸ்கூல்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தா ரோல் நம்பர். ஸோ ரோல் நம்பர் வந்து நமக்கு அட்மிட் கார்டில் இருக்கும். ஸோ அது நீங்கள் அந்த ரோல் நம்பரை வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ நம்பர் வைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 என்னோட ரோல் நம்பர்ஸை ஸோ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு நான் அந்த நம்பர் கரஸ்பாண்டிங் நம்பரை வந்து கீழே ஷேடும் பண்ணணும். ஸோ ஷேடு வந்து ஃபுல்லாக பண்ணணும். இந்த இடத்துல நிறையா பேர் பண்ணுற மிஸ்டேக் எப்படின்னா, டிக் பண்ணிடுவாங்க. ஆர் எல்ஸ் வந்து சின்ன புல் ஸ்டாப் மானிக்கு இந்த மானிக்கு மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி பண்ணக்கூடாது, அது ராங். அப்படி பண்ணால் அது வேலிடே இல்லை. இதுக்கு மட்டும் இல்லை, ஆன்சர்ஸுக்கும் சரி. ஸோ ஒன்ஸ் வந்து ஃபில் பண்ணணும்னா ஃபுல் ஷேட் பண்ணணும். இந்த சின்ன டாட் வைக்கிறதோ டிக் வைக்கிறதோ இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நான் 0 ஷேட் பண்ணுறேன், ஃபுல்லாக ஷேட் பண்ணேன். அந்த ஓவலுக்குள்ளே நான் கேமரா வச்சுட்டு பண்ணுறனால கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ கண்டுக்காதீங்க. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா 1 2க்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேட் பண்ணியிருக்கணும். அந்த ஓவலுக்குள்ளே எல்லாமே ஷேட் ஆகிருக்கணும். ஸோ ஃபுல்லாக டார்க்காக இருக்கணும். ஒன்று ப்ளூ பால் பாயிண்ட் பென் ஆர் வந்து பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஷீட், அதோட சீரியல் நம்பர் கேட்பாங்க. உங்களுக்கு ஒரு ஆன்சர் ஷீட்டும் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து சீரியல் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் S536. ஸோ அதை நான் வந்து ஜஸ்ட்டு சும்மா மென்ஷன் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி தான் எவ்ரி ஆன்சர்ஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கொஷின் பேப்பரில் ரீட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இங்கே ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ மார்க் பண்ணும்போது ஃபுல்லாக ஷேட் பண்ணணும். முன்னாடி சொன்னது தான், டாட்டோ டிக்கோ பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக பண்ணிவிட்டு வரணும். இதுக்கு நெகட்டிவ் மார்க் இல்லாதனால மோஸ்ட்லி எல்லா கொஷின்ஸ் அட்டன் பண்ண பாருங்கள். அண்ட் தென் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட். ஸோ கேண்டிடேட்டோட சிக்னேச்சர் போடணும். தென் இந்த சைடு பார்த்தா இன்விஜிலேட்டரோட சிக்னேச்சர் இருக்குது, அது நம்ம போடக்கூடாது, அவங்கள போட்டுப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் கைஸ் OMR ஷீட். ஸோ ஆல் தி பெஸ்ட்.